வாழ்த்துக்கள் நண்பர்களே, இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செடி, இந்த செடி வந்து டெய்சி செடி. அழகான பூக்களை வந்து பூக்கும். 2 விதமான நிறங்கள் கொண்ட மலர்கள் செடி கொண்ட செடிக்கும் நான் இன்னும் மூணாவதாக காட்டுறேன் பாருங்கள். முதல்ல பார்த்தது ஒன்று, இது ஒன்று, கொஞ்சம் வெளி நிறம், இது ஒரு நிறம். இப்போது ரொம்ப அற்புதமான இந்த செடிகளை நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு விருப்பமான செடி. நம்முடைய நந்தவனத்துலேயும் இது நிறைய இருக்குது, ஆனால் வேறு நிறங்களில் இருக்குது. நான் வெளியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து வர வச்ச செடி அது, ஆன்லைனில். இப்போது இந்த செடிகளை பற்றி முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். குறிப்பாக வந்து நர்சரிகளை வாங்கல செடிகளை பற்றி நம்ம பார்க்கணும். நர்சரிகளில் 2 வகையான மண் செடிகள் தான் நமக்கு வரும். ஒன்று வந்து செம்மண், இன்னொன்று களிமண். இந்தியாவில் இது 2 வகையான மண்ணை தான் பயன்படுத்துகிறாங்க. குஜராத் போன்ற மாநிலங்களில், அந்த பக்கம் இருக்கிற சில மாநிலங்களில் களிமண்ணையும், இன்னும் வந்து ஆந்திரா போன்ற மாநிலங்களில் செம்மண்ணையும் பயன்படுத்துகிறாங்க. பூனே, ஆந்திரா அப்படி போன்ற மாநிலங்களில் செம்மண்ணையும் பயன்படுத்துகிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஈஸியாக வந்து மண்ணில் வந்து தண்ணி ரொம்ப வேகமாக இறங்கி வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்துகிறாங்க. இறுக்கமான ஒரு மண் இது. இது அவங்க கிடைக்கிற மண் வளர்த்து வச்சு அவங்க இதை நமக்கு செடிகளை உற்பத்தி பண்ணி இந்த மண்ணில் போட்டு அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம தமிழகத்துக்கு இந்த செடிகள் வந்த உடனே நம்முடைய நிலப்பரப்புக்கு, நம்முடைய அந்த காலநிலைக்கு, பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த செடிகளை நாம் மாற்றிக்கணும். அப்படி மாற்றலைன்னு சொன்னால், செம்மண்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இதில் ட்ராபேக்குன்னா, நீங்கள் ஒரே ஒரு நாள் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் நீங்கள் தொட்டிகளில் வளர்க்குற இந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊட்ட மறந்துட்டிங்கன்னா செடி என்ன ஆகும் தெரியுமா? இது பாருங்கள், இப்படி ஆகிடும். ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில். இத்தனைக்கும் வந்து சில மணி நேரம் தான் இது. ஒரு நாள் தண்ணி ஊற்றலை, சில மணி நேரத்துக்குள்ளே ஞாபகம் வந்துச்சு. வேகமாக விரைந்து வந்து நான் வந்து இதுக்கு தண்ணி கொடுத்தேன். ஆனாலும் கூட பாருங்கள், சிலது இந்த பசுமை வந்து செடி முழுக்க இருக்கணும், நான் இல்லை. அதனால் நாம் செடிகளில் வந்து நர்சரிகள்லேருந்து வாங்கின உடனே நாம் செய்ய வேண்டிய என்னன்னு சொன்னால், அந்த செடிகளுக்கு நாம் உடனே 1 நாள் 2 நாள் நம்முடைய சூழலுக்கு உடனே அதை நம்முடைய மண் பரப்புக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிடணும். இல்லைன்னு சொன்னால் அந்த இறுக்கமான அந்த செம்மண்ணோ களிமண்ணோ நம்முடைய செடிகளை வந்து இதே நிலைக்கு கொண்டு வந்துடும், இறப்பு நிலைக்கு கொண்டு வந்துடும். நான் நிறைய மாஞ்செடிகளையும் கொய்யா செடிகளையும் நான் எழுந்துட்டேன். இது மாதிரி மண் இல்லாதனால. இந்த மண்ணில் நம்ம தண்ணீர் வந்து ஒரு நாள் நான் ஊற்றாதனால கடைசியில் நிலைமை என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், அப்படியே வந்து பட்டு போயிடுச்சு செடிங்க. அதனால் நீங்கள் செடிகளை வாங்கினீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மண்ணை வந்து உடனே மாற்றுறது, அந்த இதை வந்து நீங்கள் செயலில் இறங்கணும். அதாவது செடிகளை நீங்கள் வாங்கிட்டு 1 நாள் 2 நாள் வந்து உங்கள் சூழலுக்கு பழக்கப்படுத்துங்க. ஏன்னா ஒரு விருந்தாளி மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, இங்கே தான் இனிமேல் வாழ போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியணும் அதுக்கு. அதனால் ஒரு 1 or 2 days அதை வந்து நீங்கள் வச்சுட்டு பிறகு வந்து அதை ரீபாட் பண்ணுங்கள். ரீபாட் பண்ணும்போது உங்களுடைய மண்ணில் வந்து நிறைய இப்போ காட்டுற பாருங்க, அது மாதிரியான ஒரு கலவை ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ செம்மண் நம்ம அதில் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஒரு கலவை பார்க்குறோம். நான் வந்து ஒரு பெரிய புளிய மரம் வளர்க்குறேன். புளிய மரத்துக்கு கீழே இந்த மண் எனக்கு கிடச்சிது. அது இலையும் குப்பை மண். இதை தான் வந்து லீஃப் மோல்டு இருந்தாங்க, தடை உரன்றாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும், இதிலேருந்து இந்த நம்ம எடுக்கிறோம், இது எடுக்கிறோம். சுற்றி நீங்கள் இதை தட்டிட்டு எடுத்தால் வந்துடும். நீங்கள் இந்த விரலை வச்சு எடுத்திங்கன்னா, அதை பாருங்கள், எடுத்திங்கன்னா வந்துடும். வந்துடுச்சு பாருங்கள், எடுத்துகிட்டு பாருங்கள், வெறும் செம்மண்ணாக இருக்குது. இந்த செம்மண் கலவையில் 2வது ரூட் பவுண்ட் ஆகிருக்கு. வேர் வந்து நிறைய வெளியே வந்து அது சுற்றின்னு கிடக்குது. இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா இதில் வந்து ஈரப்பதம் வாய்ப்பே கம்மி. டெய்சி செடி உற்பத்தி பண்ணுறது வந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க அவங்க. இது மாதிரி சின்ன கப்பில் பாருங்கள், இந்த கப்பில் போட்டு வச்சுருக்காங்க. திசுக்கள் மூலயமா பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நாம் நம்முடைய இதுக்கு பழக்கப்படுத்தணும். சில நேரங்களில் இறந்து போகும், அது வேறு. இன்றைக்கு வர இது மாதிரி செடிகளும் சாமந்தின்னு சொல்கிறேன்ல, மேரிகோல்டு, அது மாதிரி செடிகள் எல்லாமே பூத்த உடனே இறந்து போயிடுது. இது ஒரு பெரிய இது. இப்போ நாம் என்ன செய்யணும், இந்த மண்ணை அதிகப்படுத்திக்கணும். இது கூட இந்த மண்ணை வந்து இந்த மண் கலவை வந்து இந்த செம்மண்ணில் நாம் கலந்துட்டு இந்த மண்ணை எடுத்துகிட்டு ஒன்றாகாது
ரூட் பால்னு சொல்கிற அந்த வேர்கள் வந்து அடிப்படாமல் பார்த்துக்குங்க. நிறைய கலந்துட்டு இதில் போட்டு இதில் கீழே ஒரு லேயர் கல் போட்டு நாம் இந்த செடியை வந்து இதில் இறக்கிடணும். இந்த வேலையை நான் இப்போது செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த மாடியில் வந்து 2 தொட்டி இதை மாற்றிடணும். 2 பெரிய தொட்டிக்கு மாற்ற போகிறேன். மாற்றின பிறகு வேணால் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் எப்படி இருக்குது நான் செட் பண்ண சொல்லிட்டு. இதுதான் நீங்கள் வந்து தயவுசெய்து செடிகளை வாங்கின உடனே செம்மண்ணை வந்து மாற்றிடுங்க. இல்லைன்னு சொன்னால் செடிகள் இறந்து போயிடும். நல்லா இது மாதிரி போலன்னு இருக்க மண்ணை ஆட்டு சாணமோ மாட்டு சாணமோ இது மாதிரி தொழு உரங்களை பயன்படுத்தி நீங்கள் நடவு செய்யுங்க. நல்ல பூக்களை பூக்கிற ஒரு செடி இது டெய்ஸி. நேற்று வரைக்கும் நல்ல பூக்களை பூத்துட்டு இருந்துச்சு. நல்ல ஊதா நிற பூக்கள் அது. அற்புதமான வண்ணத்தில் ஒரு 3 வண்ணத்தில் நான் வாங்கினேன். இது இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஆரம்ப நிலையில் வீடியோவில் காட்டினேன். பாருங்கள் என்ன அழகான பூக்கள்ன்ட்டு. ஆகவே மண்ணை வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சொல்கிறேன். இல்லைன்னா செடிகள் வந்து நம்ம காசு கொடுத்து ஒன்று அழகாக வளர்க்க ஆசைப்பட்டு வாங்கின செடிகள் இறந்து போயிடும். நல்லது நண்பர்களே, இறைவன் நாடினா நாம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.